ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஃபஸ்ட் ரவுண்டு, அதாவது ரெண்டாவது நாளோட ஃபஸ்ட்டு ரவுண்டு இப்போ தான் ஒரே ஒரு டீம் முடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த டீம் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 38 நிமிஷம் ஆகிருக்குது. அப்பப்பப்பா 2 பேருக்கு நம்ம ஆட்ஸாக சொல்லி ஆகணும். ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த டீமோட பேர் ஆடினே இருப்போம். பா பயங்கரமானது. ஸோ இப்போ வந்து அவங்களால அந்த அவள் வருவாளா அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சபரி முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார். ஸோ பிக் பாஸ் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஆடினோ இருக்கும் டீம் வந்துட்டு அந்த இப்போவும் வந்து பாட்டை கண்டுபிடிக்கல. அதனால் வீட்டில் இருக்கவங்க கண்டுபிடிக்க முடியுமா, ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லும்போதே சொல்லிட்டார். சபரியிலேருந்து கனிலேருந்து அவள் வருவாளா. சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் டென்ஷன் ஆகிட்டாங்க, தலைமையில் கையை வச்சிட்டாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு. ஏன்னா இதுதான் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பு. சபரி ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி போகணும்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் கவனிக்கல, அந்த டைம் நான் பார்க்கல லைவ். அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். நான்லாம் ஒரு இதுக்குமே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா சபரிக்கும் விக்ரமுக்கும் நல்ல சிங்க் ஆகும். இவங்க ஆளை சூஸ் பண்ணது தப்பாக போச்சு. எஃப்ஜேக்கு பதில் சபரி போயிருந்தாங்க. ஏன்னா சுபிக்ஷா நிறைய இடங்களில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த பாட்டை கண்டுபிடிச்சாங்க. சபரியும் போயிருந்தாலும் அசால்ட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சபரி கண்டுபிடிச்சா அது ஓல்டு சாங்காக இருக்குன்ற மாதிரி வந்து கலாய்ச்சி அவரை வந்து ஒதுக்கி விட்டதுனால இப்போ அவங்களால ஒரு பாயிண்ட் போச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற டீம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் இப்போதைக்கு வரைக்கும் வந்து தடை பண்ணிட்டார் அந்த டாஸ்க். இப்போ வரைக்கும் அதான் நான் சொல்லும்போது தான் இந்த 2வது டீம் போனோம், அது வரைக்கும் இப்போதைக்கு வேண்டான்ட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு படத்தை விட, ஏன்னா ஒரு சில படம்லாம் 2.5 மணி நேரத்துக்கு உள்ளே முடியுமே, 2 மணி நேரம் 38 நிமிஷம். ஸோ வராங்க, இவங்களாம் போயிட்டு வரவேற்கிறாங்க. ஆனால் விக்ரம் இன்னும் நீங்கள் 10 மணி நேரம் சொன்னால் கூட நான் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் இன்னும் நிறைய கான்செப்டில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 2.5 மணி நேரம் எதாவது ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது பாவம். அதனால் கூப்பிட்டாங்க, உள்ளே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சாரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா சுபிக்ஷா சொல்கிறாங்க. என் மனுஷனா இவங்க கண்டுபிடிச்சவங்க வந்திருப்பாங்களே, இவங்களும் அதாவது அவங்க ஆடுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க கண்டுபிடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் சாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து விஜய் பார்வதி வந்துட்டு சாரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லோன்ற மேட்டரை வந்து அவங்க தான் எடுத்து விட்டாங்க. அதில் தான் டக்குன்னு மட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சது, புரியுதுங்களா? அதை அவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் இழுத்துருக்கோம். தேவையில்லாமல் வாயை விட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு எல்லாருமே நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மன்னிப்பையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார், 5 சாங்ஸில் 4 சாங் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்க. டைம் வந்துட்டு 2 மணி நேரம் 38 நிமிஷம் எடுத்தீங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் எந்திரிக்க சொன்னார். விக்ரம் அவர் நின்னாங்க, ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரேட் ஆட்டிடியூட் அப்படின்னு பாராட்டினார். சூப்பராக இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே 2 பேருக்கு நம்ம வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். என்ன தான் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டாஸ்க்குன்னு ஒரு எஃபர்ட் போடுறது பார்த்தீங்களா, அது 2 பேருமே சூப்பராக போட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு அந்த பாட்டை திரும்ப கேட்கும்போது, ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் 1 மணி நேரம் என்ன வருது பா. கேட்குறவங்களுக்கு ஆடுறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வந்து கண்டுபிடிக்கிறதுல உட்காந்துட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஆடிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து யோசிச்சுட்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டம். ஸோ உண்மையிலே சூப்பர். ஸோ அடுத்து வர டீம் நம்ம விஜய் பார்வதி டீம். ஆனால் இப்போதைக்கு லைவில் இல்லை, அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் போகிறதுக்கு ஆடுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.